ஈவனா இருக்கு கலர். சின்ன வெங்காயத்தை ஆட் பண்றோம், அதாவது அரைக்காம இங்க பாருங்க அப்படியே வெட்டி வச்சிருக்கோம். 30 கிலோங்க. அப்படியே மனதளவுல ஒன்றிச்சு தான் அந்த சமையலே செய்வாங்க. ஓகே, சின்ன வெங்காயம் போடலையா? சின்ன வெங்காயம் தான் முதல்ல போட்டோம்ல, 7 தடவை போடுவாங்க. முழு கேரண்டி நான் சொல்றேன். ஹலோ மாஸ்டர், இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் சாணார்பட்டியில் இருக்க கொசவப்பட்டியில் ஒரு 30 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். அதுவும் நம்ம ரொம்ப வேண்டப்பட்ட சாருக்கு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. அங்கே ஒரு வித்தியாசமான முறையில் வாங்க பார்ப்போம். நம்ம இன்னைக்கு என்ன பொருளை நம்ம சமைச்சிருக்கோங்கிறது தெரியும்ல, என்ன நெய் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும்ல சாப்பிட வரவங்க. இப்போ வந்து நம்ம 3 லிட்டர் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பிடிக்கும். 5 லிட்டர் கணபதி ரீபண்டாயில் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிறோங்க. நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம், அதாவது அரைக்காம இங்கே பாருங்க அப்படியே வெட்டி வச்சுருக்கோம். ஒரு 30 கிலோ பிரியாணிக்கு 4 கிலோ சின்ன வெங்காயம் அப்படியே வெட்டி வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அள்ளி போட்டு நம்ம என்னடா வித்தியாசமாக போடுங்க. அள்ளி போட்டு தண்ணி இருக்கும். வித்தியாசமாக செய்கிறோன்னு பார்க்காதீங்க. இந்த சாம்பார்லாம் வீட்டில் வணக்கும் போது என்ன செய்வாங்கன்னா, எண்ணெயில் வெங்காயத்தை வணக்கிட்டு தான் செய்வாங்க. அந்த சாம்பார் அவ்வளோ ருசியாக இருக்கும். நம்ம நான்வெஜ் செய்கிறோம் அப்படிங்கும் போது நம்ம ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆனால் நாங்கள் செஞ்சு பார்த்துருக்கோம், உங்களுக்கு காட்டுறோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம பல்லாரி 3 கிலோ ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நைஸாக நறுக்கி வச்சுருங்க. அப்படியே மிளகா தூள் எடுத்துவாங்க. வரமிளகாத்தூள் 200 ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் குழம்புறதுக்கெலாம் வேலையே இல்லை. நம்ம வீடியோ போட்டு பார்த்து என்ன மெத்தட் உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் அந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாம். என்னங்க, குழப்பத்துக்கு வேலையே கிடையாது. இன்னும் இந்த சொல்லுவார் மாஸ்டர், இன்னும் நம்ம பழகிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றாரு. ரொம்ப பிடிக்கும். ஆமாம், நாங்கள் ஒரு நாள் அவரை போய் பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறோம். அவர் இப்போ வேலைக்கு எங்கள் கூட வரேங்கிறாரு. நான் சேரை போட்டு சும்மா உட்காந்துக்கிறேன்டா, நீங்கள் ஆக்குங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. வரேங்கிறாரு. புதினா 3 கட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த கட்டையில நீக்கிடணுமுங்க. நமக்கு அந்த பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து இப்போதான் லேசாக முறிவு வருது. சின்ன வெங்காயமும் அதுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. தெரியுதுங்களா? கலரு தனித்தனியாக வருது பாருங்க. அப்படியே வேற லெவலாக இருக்கும் பிரியாணி. மிட்டாய் மாதிரி இருக்கு பிரியாணி. அதுக்கு இனிப்பா இருக்கு நினைச்சிடாதீங்க. மிட்டாய் மாதிரி அந்த ஒரு இது வாங்கி சாப்பிடுவோம், பருப்பி அப்படியே வாயில வச்சுடைய கரையும். ஏலக்காய் அந்த நெய்யிலே பருப்பி ஒன்று சாப்பிடுவோம். அந்த மாதிரி இருக்கு பிரியாணி. நம்ம பெரிய வெங்காயம் வணங்கினா எப்படி நமக்கு வாசம் வருமோ, அந்த நமக்கு அந்த இது வந்துருச்சு, நறுமணம் வருது. அது அந்த சின்ன வெங்காயத்தை வணக்கி ஒரு கருவாடு, நெய் மீன் கருவாடு வேற லெவலா இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. தக்காளி ஒரு 2.25 கிலோ போடுறோம். நாட்டு தக்காளினால 3 கிலோ போடுவோம் ரெகுலரா. நாட்டு தக்காளி 2.5 to 2.25. நாட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க 2.5 கிலோ. அவ்வளோதான், அதுக்கு மேலே போடலாம். நாட்டு தக்காளி கலர் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். போட்ட உடனே வணங்கிருச்சுங்க. இதுதாங்க நாட்டு தக்காளி. இப்போ வந்து நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் 30 கிலோங்க. அப்படியே அருமையான இருக்கும். கலர் பாருங்க, அப்படியே கலர் பாருங்க. தயிர் ஆட் பண்ணுதா? தயிர் ஒரு 3 லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் போட்டா துணியை காய போடுற மாதிரி காய போட்டுங்க. ஆமாம், நல்லா அடிங்க. மேனியில் எப்படி அடிக்கிறது? பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கலாங்களா? அளவு சொல்லிடுங்க. பட்டை 24 240 கிராமு, கிராம்பு 60 கிராமு. இங்கே பாருங்க, அப்படியே மேலே போட்டோம்னா கலர் கிடைக்குங்க. கறி அப்படியே ப்ரௌன் கலராக இருக்கும். பேஸ்ட் பண்ணலையா மாஸ்டர்? நம்ம பேஸ்ட் எப்பவும் போல் பேஸ்ட் வந்து சின்ன வெங்காயத்தை பண்ணிட்டான் அப்படியே ரொம்ப வருஷம். அதனால் இதில் பேஸ்ட் பண்ணலாம். என்னங்க? ஆமாம். ஏலக்காய் 120 கிராமு. ஏலக்காய் தூள். ஆமாம், நல்லா பூண்டு ஒரு 4 கிலோ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே பாருங்க, அவுளு மாதிரி தெரியுதுங்களா? அப்படியே போடுறேன். இஞ்சி 3 கிலோ இஞ்சி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியை மேலாப்பில் போடுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கீழே அடியில் போட்டோம்னா இஞ்சி தான் சீக்கிரம் போய் உட்காரும். அடியில் அடி பிடிக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், அது அதனால் அது மேலாப்பில் போட்டுக்கணும்.
இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் போடலையா? சின்ன வெங்காயம் தான் முதல்ல போட்டோம்ல, 7 தடவை போடுவாங்க. சரி சரி. உப்பு 900 போடுறோம், ஒரு 100 அப்புறம் ஏற்றிக்கலாம். சரிங்களா? போடுங்க. செலவு வச்சிருந்த வாளியை கழுவுன தண்ணி ஒரு 1/2 லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மூடியை போடுங்க. மேனியில் மூடியை போடலாம். இப்போ வந்து செலவு கொதி வந்துருச்சு, வாங்க கிண்டிக்கலாம். எடுத்தாச்சு வேற லெவலாக இருக்கு. இது வந்து மூடி போட தேவையில்லை. என்னங்க? ஓகே. ரொம்பட்டும் கறி வேகட்டும், அப்படியே எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணி அப்படியே அரிசியை போட்டுக்கலாம். இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை வணக்கினால நமக்கு தண்ணி பசை குறைஞ்சி போச்சு, அதனால கொஞ்சம் அரைச்சிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே. இது வந்து நமக்கு அளவு தண்ணியில் கண்டிப்பாக வராது. இது நம்ம தேவைக்கு ஊற்றுறது தான். அதாவது பிடிச்சிருமோ அப்படிங்கிறக்க ரொம்ப கதன்னு கெட்டியாக இருக்க உள்ள இழுத்து பிடிச்சிக்கிட்டு அதுக்காக ஃப்ரீ பண்ணி விடுறதுக்கு தான் அந்த தண்ணி. இது அளவில் வராது. அள்ளித்தலை 3 காடு ஆட் பண்ணிக்கலாம். வேற லெவல். நமக்கு கறி உடையுது, அதாவது ஒரு 30% தான். புரியுதுங்களா? ஓகே. வேகட்டும் நல்லா. அனல்லே போடுவோம். சரிங்களா? வேற லைட்டாக இழுத்து விடுங்க. நம்ம வேற அனலில் போட்டுருங்க. வேற லெவலில் இருக்கு கிரேவி. ஒரு 200 கிராம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பரவாயில்லையா? நம்ம தண்ணி வந்து 27 படி, அதாவது 48 லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கறி வந்துருச்சு. கறி வந்துருச்சு, அதாவது 80% வந்துருச்சு. 2 7 படி கறி ஒரு 80%. ஆமாம். மூடி ஆட் பண்ணிக்கலாம். மூடிக்கலாம். மூடி ஆட் பண்ணால் உள்ளே போகிறதா? சரி, மூடிக்கலாம். வேற ஏத்தா இன்னைக்கு நல்ல வேலை செஞ்சீங்க. எனக்கு வீட்டுக்குலாம் போ மைண்டே இல்லைங்க. அரிசி ஒரு 75% ஊறிடுச்சு, ஒலை வந்துருச்சு. நம்ம எலுமிச்சம்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். கறி உடையோட பிடிச்சிக்கிறோம். ஒரு 20 படி 20 பழம் அரிசி நமக்கு இப்போ ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. அரிசி நல்ல பழசு, நல்லா ஊற வச்சிட்டோம். அள்ளி அரிசி வந்து அந்த சொல்லுவாங்க அந்த கழனி தண்ணி, அந்த தண்ணிலாம் போகிற அளவுக்கு நம்ம வந்து மினரல் வாட்டர் ஊற்றி தண்ணி பூரா ட்ரை ஆகி கூடையில் கொட்டிட்டோம். பார்த்துங்க, அரிசி அப்படியே தனித்தனியாக இருக்குது, உதிரியாக, தண்ணித்தன்மை இல்லாமல். தண்ணியோடு போட்டோம்னா அப்படியே சாப்பாடு வந்து சொல்லுவாங்க இந்த குழஞ்ச மாதிரி அப்படியே உருண்டை மாதிரி அந்த மாதிரி ஆகிடும். நமக்கு அப்படியே உதிரி மாதிரி வரணும் பிரியாணி. இப்போ நம்ம நல்லா உலை கொதிக்கிற இதில் போடுறதான் சீரக சம்பா வந்து அந்த நல்லா சுட்ட மலை கொதிக்கணும். அதில் சீரக சம்பா அரிசி போட்டால் தான் அது போட்டு அப்படியே என்ன செய்யணும், அந்த சீரக சம்பா உடச்சி உடனே அந்த தண்ணி உப்பு உரப்பு அந்த மசாலா பூரா அப்சர்வ் பண்ணோம். ஆட் பண்ணிடலாம். வாங்க அரிசி ஆட் பண்ணிக்கலாம். 30 கிலோங்க, அப்படியே ஒரே சிப்பம் தான். பச்சை மிளகா போடுங்க. பச்சை மிளகா ஒரு 300 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். மேலே வந்து மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, கிண்டி விட்டுருங்க. அடுத்து ஏற்றிக்கலாம். மல்லி புதினா 2 அந்த ஒரு மணத்துக்காக தான். தம் உடைக்கும் போது அப்படியே ஒரு மணம். நம்ம 1 கிலோ உப்பு ஆட் பண்ணுறதுல 900 போட்டு மிச்சம் 100 கிராம் வச்சுருந்தோம். இப்போ நம்ம உப்பு பார்த்தா நமக்கு தேவைப்படுது, இதையும் போட்டுக்கலாம். மேற்கொண்டு தேவைப்படுறது இன்னொரு பாக்கெட் உடச்சு போட்டுக்கலாம். ஒரு பாக்கெட் இல்லை, 10 அளவு தேவைக்கு போட்டுக்கலாம். அதான் சொல்கிறேன். காஷ்மீர் மிளகாத்தூள் அந்த ஒரு கலருக்காக ஒரு 50 கிராம். நல்லா இருக்கு. என்னங்க தண்ணி நல்லா சுண்டி வச்சு விறகு பூரா பிரிச்சிடலாம். அடுத்த ரெசிபிக்கு நமக்கு போட்டுக்கலாம். அடுத்த சிக்கன் இருக்குல்ல, எதுவுமே சார் அப்படியே கீழே பாருங்க. சென்டரில் சுத்தமாக எல்லாமே எடுத்துட்டீங்க. இந்த ஓரத்தில் இருக்க நம்ம மேலே அந்த மூடி போட்டு அடி போட்டு அந்த ஓரத்துலேயே வச்சுருக்கோம். பதம் பாருங்க. நல்ல பதம்ங்க.
அருமையான பதம். இது எப்படிண்ணே எப்படி இது பார்க்குறீங்க? அமுக்குனா உடையணுமா? உடஞ்சா சாப்பாடு தண்ணி அதிகமாக போயிடுச்சு, குழஞ்சிருன்னு அர்த்தம். உடைய கூடாது, கையை அந்த அமுக்கும் போது இப்படி எந்திரிக்க கூடாது, நசுக்கும் போது அரிசி நீட்டமாக போகணும். ஓ, இவ்வளோ பெருசு இருக்குது, இவ்வளோ பெருசு ஆகணும், உடையக்கூடாது. உடஞ்சிருச்சுன்னா தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி அமுக்குன்னா அமுங்காமலே இருந்துச்சுன்னா தண்ணி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். பதம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். நசுக்கும் போது அப்படி நீட்டமாக போகணும். இப்படி இருக்க அரிசி இப்படி நீட்டமாக போகணும், அப்போ பதம் கரெக்டாக. ஓகே, இலையை போட்டலாம் மாஸ்டர். அவ்வளோதான், இலையை போட்டலாம். நல்லா சொன்னீங்க. வாங்க சார். ஓகே போடுங்க. நம்ம உடைக்கும் போது திருப்பி சிக்கன் 50 நிமிஷம் தம் போட்டா. இப்போ தம் உடச்சிடலாம். சரிங்களா? தம் ஆயிருக்கும். பிடிங்க. நெய் வேண்டாம், ஊற்றிக்கலாம் மாஸ்டர். ஆமாம், நம்ம தம்மு உடைக்கிறதுக்கு முன்னாடியுமே டப்பு டப்பு டும் டும் டப்பு டப்பு டும் சொல்லிட்டான். இப்போ உடைச்சதுக்கு அப்புறம் டிப்பு டப்பு டும் டும் டப்பு டப்பு டும் சொல்லிடுவாங்க. அவ்வளோ காப்பி போட்டுருவாங்க. இதுக்கெல்லாம் காப்பி ரேட்டில் ரைட். அது எலும்பு திண்டுக்கல் சீரகம் அருமையாக இருக்கு. ஈவனாக இருக்குது கலரு. நல்ல இந்தியா 2 பேர் இருக்குன்றோம்லங்க மெயின். இவர் எடு திண்டுக்கல் சீரகம். அப்புறமேல் வாங்கும்போது பேசலாம் வந்து திண்டுக்கல் சீரகம் சொல்லி வாங்க. நம்ம மறந்துடுறேன். பேம்பூர் பகுதி வேலூர் பகுதி. அது சின்னவங்க ஏதாவது உங்களுக்கு தெரியுதா பாருங்க. நீங்களே எதுவுமே தெரியாதுங்க. இது எண்ணெயில வெந்து கரைஞ்சு போயிடும். ஸ்டில் அடிக்கல அடிங்க. இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன் கார்ட்டை ரிவ்யூ கேட்க போகிறோம். அவர் இப்போ தான் நமக்கு ஃபங்க்ஷன் இல்லை, ஏற்கனவே அறிமுகம். அவர் வந்து பேசுவார். இன்றைக்கி பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத பாருங்கள். நம்ம பிரியாணியை சாப்பிட்டு ஓகேவா? ஓகே டன்னா. சார் வந்து நமக்கு ரொம்ப வேண்டியவங்க. கவர்மெண்ட் ஸ்மாத்தியாராக இருக்காங்க சார். என்னுடைய பேர் குணசீலன். நான் ஒரு பள்ளி ஆசிரியராக இருக்கேன். எங்களுடைய பாயினுடைய பிரியாணி எப்போதுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஆம்பூர் பிரியாணி டேஸ்ட் பண்ணியிருக்கேன், திண்டுக்கல் பிரியாணி டேஸ்ட் பண்ணியிருக்கேன், சென்னை பிரியாணி டேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எங்கள் பாயினுடைய பிரியாணியை அடிச்சிக்கவே முடியாது. பெஸ்ட்டுனா பெஸ்ட்டுன்னு தான் சொல்லி ஆகணும். இது உண்மையாகவே பெஸ்ட்டு தான். மட்டன் பிரியாணி மட்டும்லாம் இல்லை, எங்கள் பாய் போடுற சிக்கன் வெரைட்டியாக இருக்கட்டும், எல்லா விதமான நான்வெஜ் வெரைட்டியுமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து அந்த ஸ்வீட்டில் வந்து பிரியாணியை வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு பிரியாணி நீங்கள் சாப்பிட்ருக்கவே முடியாதுன்றதுக்கு முழு கேரண்டி நான் சொல்கிறேன். இந்த A.M.A பிரியாணியுடைய ஹெட்டு வந்து பக்ருதீன் அத்தா. அவங்களோட தொடக்கி இருக்கவங்க வந்து ராஜான்னு ஒரு மாஸ்டர், அபுதாயின்னு ஒரு மாஸ்டர். இவங்க எல்லாமே ஒரு டீம். அதாவது ஒருத்தர் ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லா பேருமே வந்து அவங்க வந்து எல்லா பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய வந்து உண்மையாகவே வந்து மனதளவில் ஒன்றிச்சு தான் அந்த சமையலே செய்வாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு சமையல் டேஸ்ட்டாக இருக்கணும்னா அங்கே வந்து அன்போடு சேர்ந்து ஒரு பகிர்ந்து நல்லா செஞ்சால் தான் அந்த சமையல் முழுமையடையும். அந்த இது வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து எங்கள் பக்ருதீன் அத்தா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் தனித்தனி ஆர்டர் கொடுத்து அவங்களே வேறு தனியாக அனுப்பிச்சி விட்ருவார். கண்டிப்பாக எல்லாத்தையுமே வந்து டெவலப் பண்ணி நம்மளும் டெவலப் ஆகணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் டெவலப் ஆகணும் அப்படின்றதுல எங்கள் அத்தா வந்து ரொம்ப பக்ருதீன் அத்தா வந்து ரொம்ப A.M.A பிரியாணியுடைய மாஸ்டர் வந்து ரொம்ப கருத்தாக இருப்பார். நான் இது பூராமே என்னுடைய மனதிலிருந்து உண்மையாக சொல்லக்கூடிய வார்த்தைகள். நீங்கள் ஒரு தடவை வாய்ப்பு இருந்தால் நீங்கள் எங்கள் பாயினுடைய பிரியாணியை டேஸ்ட் பண்ணணும். நன்றி. சர்வீஸ் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ நமக்கு ஒரு அரை வட்டம் காலி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே. இந்த அப்படியே போட்டு விடுறோம் பாருங்க. திண்டுக்கல் சீரகம், திண்டுக்கல் ஒரிஜினல் சீரகம்.